அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க ஹாஜிகளே, மதீனாவில் தங்கியிருக்கக்கூடிய காலத்தில் நாம் பல இடங்களை சென்று பார்க்க வேண்டும். ஆனால் ஐங்கால தொழுகைக்கு எந்த இடையூறும் இல்லாமல் ஃபஜ்ருக்கு பின்னால் புறப்பட்டு சென்று லுஹருக்கு முன்னால் வந்துவிட வேண்டும். 12 மணிக்கு மேலெல்லாம் லுஹருடைய தொழுகை ஆரம்பித்துவிடும். எனவே நம்முடைய அந்த பயணங்கள், ஜியாரத்துக்காக நாம் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே அருகாமையிலே சென்று வந்துவிட வேண்டும். தூரமான இடங்களுக்கு செல்வதாக இருந்தால், அதாவது பத்ரு நடந்த இடம், பத்ரு யுத்தம் நடந்த இடம் ஏறத்தாழ 140 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறது. அதெல்லாம் போய் வருவதாக இருந்தால் அனைத்து ஏற்பாடுகளும் இப்படி செய்து கொள்ள வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்தவுடன் உடனே புறப்பட்டு சென்று ஜியாரத்தை முடித்துவிட்டு பத்ர் களத்தை பார்த்துவிட்டு உடனே திரும்பி விட வேண்டும். எப்படியும் லுஹர் தொழுகைக்கு வந்து விட வேண்டும். அங்கு இருக்கும்போது நாம் பார்க்க வேண்டிய இடங்களிலே முக்கியமானது குபா பள்ளிவாசல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக நின்று அந்த பள்ளியை கட்டினார்கள். சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செங்கல் சுமந்து, கற்களை சுமந்து அவர்களே கட்டினார்கள். முதல்லே கட்டப்பட்ட பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல் தான். அதாவது பொதுமக்களுக்காக கட்டப்பட்டது. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலே தனக்கென்று தன்னுடைய வீட்டிலே பள்ளிவாசலை அமைத்து கொண்டார்கள். ஆனால் பொதுமக்களுக்காக எல்லோரும் தொழுவதற்காக கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் குபா. அந்த பள்ளிவாசலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமை தோறும் வாகனத்திலோ நடந்தோ சென்று வருவார்கள். எனவே நாம் அங்கு இருக்கக்கூடிய காலத்திலே சனிக்கிழமை நமக்கு கிடைத்தால் அந்த நாளிலே செல்வது சுன்னத்து. இல்லை சனிக்கிழமை கிடைக்காது என்று சொன்னால் வேறு ஒரு நாளிலே சென்று அந்த பள்ளியில் 2 ரக்காத்து தொழ வேண்டும். அதை பற்றி ஹதீஸில் வந்திருக்கிறது. எவராவது வீட்டிலேயே உழு செய்துவிட்டு பின்னர் குபா பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதால் அவர் ஒரு உம்ரா செய்தவரை போன்றவர் ஆவார் என்ற ஹதீஸ் நசாயி, அஹ்மத், இப்னு மாஜா, ஹாக்கிம் போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு உம்ராவுடைய நன்மை, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ராவுடைய நன்மை யார் குபா பள்ளிவாசலை தொழுகிறார்களோ அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல் அங்கு மற்ற பள்ளிவாசல்கள் இருக்கிறது. மஸ்ஜிதே கிப்லத்தைன், கிப்லா மாற்றப்பட்ட பள்ளி. முதல்ல மஸ்ஜிதுல் அக்ஸா, அதாவது பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய ஆணை வந்தது. ஒரு தொழுகை நடந்து கொண்டு இருக்கும்போது 2 ரக்காத்து தொழுது கொண்டிருக்கும்போது அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. உடனே கிப்லாவை மாற்றிக்கொண்டார்கள். அந்த பள்ளிவாசலே அடையாளம் வைத்து அங்கே 2 கிப்லா பள்ளிவாசல், கிப்லத்தைன் பள்ளி என்று ஒரு பள்ளி இருக்கிறது. அங்கும் சென்று பார்க்க வேண்டும். அதே போல் நிறைய மஸ்ஜிதுகள் இருக்கிறது. மஸ்ஜித் ஹமாமா, மேகம் குடைபிடித்த பள்ளி, இப்படி பல இடங்களில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை சென்று பார்க்கலாம். அடுத்து போர் நடந்த இடங்கள், பத்ரு யுத்தம் நடந்த இடம் ரொம்ப தூரம். முடிந்தால் செல்லலாம், இல்லை என்றால் போக வேண்டியதில்லை. உஹது மலைக்கு சென்று உஹது மலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். எந்த ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தாலும் உஹது மலையை சொல்வார்கள். உஹது மலையும் நபியை நேசித்தது. உஹது மலைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தொடர்பு இருக்கிறது. எனவே உஹது மலைக்கு சலாம் சொல்லும்படியாக சொல்லுகிறார்கள். அந்த உஹது மலைக்கு பின்பக்கமாக அடங்கி இருக்கக்கூடிய உஹது போரிலே கலந்து கொண்டு ஷஹீதான 70 சஹாபாக்களுடைய கபர் இருக்கிறது. அங்கு சென்று அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். குறிப்பாக முன்னாள் ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஸரத் முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரு முன்னாடியே தனிப்பட்ட முறையில் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் நாம் சலாம் சொல்ல வேண்டும். ஆக உஹது மலை, அதற்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும், அதை மதிக்க வேண்டும். அதே போல் அங்கு அடங்கியிருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். அதே போல் ஹந்தக் யுத்தம், அதாவது அகழிப்போர் நடந்த அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். முன்பெல்லாம் அங்கே ஏராளமான மஸ்ஜிதுகள், சின்ன சின்ன மஸ்ஜிதுகள் இருந்தன. இப்போது அதிகமாக இல்லை, 1-2 தான் இருக்கிறது. முடிந்தால் அந்த மஸ்ஜிதுகளை 2 ரக்காத் தொழுது கொள்வது, அந்த போர், அதாவது அகழிப்போர் நடந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும். வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு சஹாபாக்கள் மண் வெட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியின் காரணமாக 2 கல்லை கட்டி கொண்டு அவர்கள் வேலை செய்தார்கள். மண்ணை வெட்டி அந்த பாறையை உடைத்து அதை சுமந்து சென்று அப்புறப்படுத்தி எதிரிகள் ஊருக்குள் வராமல் மிக அகலமான ஒரு பள்ளத்தை, ஒரு அகழியை ஏற்படுத்தினார்கள். ஆக அந்த தியாகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல் இந்த மாதிரியான யுத்தம் நடந்த இடங்கள் வேறு எங்காவது உங்களுக்கு இருந்தால் பார்க்கலாம். ஆனால் அருகாமையிலே எதுவும் இல்லை. அதன் பிறகு மஸ்ஜிது நபவியை சுற்றி பக்கத்திலேயே ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய பல சஹாபாக்கள், உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள் எல்லாம் அடங்கியிருக்கக்கூடிய கபர்ஸ்தான் இருக்கிறது. அங்கு பெண்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. ஆண்கள் மட்டும் சென்று அந்த கபர்ஸ்தானிலே ஜியாரத் செய்யலாம். அங்கே அடங்கியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தலைவராக ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் நபியுடைய பல மனைவிமார்கள், அவர்களுடைய பிள்ளைகள்,
குழந்தைகள், அவருடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் கூட அங்கு அடக்கமாகி இருக்கிறார்கள். மேலும் பல சஹாபாக்கள் அங்கு அடக்கமாகி இருக்கிறார்கள். இன்று வரை அங்கு பல பெரியார்கள், மகான்கள் எல்லாம் அங்கு ஜன்னத்துல் பக்கீல அடக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்ம நாட்டிலிருந்து ஷேகுல் ஹதீஸ் மௌலானா முகமது ஜக்ரியா சாஹிப் நவரல்லாஹு மர்கதஹு அவர்களுடைய கபர் அங்கே இருக்கிறது. அதே போல் மௌலானா சையத் கான் சாப் அவர்களுடைய ரஹமத்துல்லா அலைஹி அவர்களுடைய கபரும் அங்கே இருக்கிறது. இப்படி பல கபர்கள் இருக்கின்றன. அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை வாழ்ந்த நல்லடியார்கள், நாதாக்கள், ஹாஜிமார்கள், ஹஜ்ஜுக்கு சென்று அங்கே மௌத்தை சந்தித்தவர்கள் பல பேருடைய கபர் அங்கே இருக்கிறது. ஆக ஜன்னத்துல் பக்கீக்கும் சென்று நாம் ஜியாரத் செய்ய வேண்டும். அந்த ஜியாரத்தில், அதாவது பெரும்பாலும் குறிப்பிட்ட நேரத்தில் துறப்பார்கள், அந்த நேரத்தில் சென்று வந்துவிட வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய அமல்களையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும், ஓய்வும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாக அலைந்து திரிந்து கடைசியில் தொழுகையிலே சோறு வந்து விடக்கூடாது, அமல்களிலே சோறு வந்து விடக்கூடாது. அதிகமாக ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பான மஸ்ஜிது நபவியிலே சஹாபாக்கள், அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் இருந்த இடம், அங்கே முடிந்தால் 2 ரக்காத் தொழுது கொள்வது. மஸ்ஜிது நபவியில், அந்த பூர்வீக மஸ்ஜிதில் பல தூண்கள் இருக்கின்றன. அந்த தூண்களுக்கு அருகாமையிலே வாய்ப்பு இருந்தால் 2 ரக்காத் தொழுது கொள்ளலாம். ஆயிஷா தூண், தஹஜ்ஜுத் தூண், அபு லுபாபா தூண், இப்படி ஒவ்வொரு தூணுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அந்த தூண்களில் நின்று நாம் தொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சந்தித்த அந்த தூண் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல, இந்த மஸ்ஜிதில் ஒரு இடம் இருக்கிறது, அங்கே யார் துவா செய்தாலும் ஒப்புக்கொள்ளப்படாமல் இருப்பதில்லை என்று சொன்னார்கள். அந்த விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறைத்து வைத்திருந்தார்கள். நபியுடைய மௌத்துக்கு பின்னால் அந்த இடத்தை காட்டினார்கள், தன்னுடைய அக்கால் மகனுக்கு காட்டினார்கள். அந்த இடத்தில் தான் ஆயிஷா தூண் இருக்கிறது. அந்த தூணுக்கு அருகாமையில் நின்று யார் துவா செய்தாலும் அல்லாஹ் அதை கபூல் செய்வான் என்பதாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த தூண்களுக்கு அருகாமையிலே துவா செய்வது. நபியுடைய மிம்பர் ரொம்ப உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் கீழே இருந்தது, இப்போ மேலே உயரமாக இடத்துல வைத்து விட்டார்கள். எனவே அந்த மிம்பருடைய முன்னால் இருக்கக்கூடிய மாதுளை வடிவ கைப்பிடியிலே கை வைத்து துவா செய்வார்கள். அது இப்போது சாத்தியமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுத இடம் மெஹ்ராப் இருக்கிறது. அங்கு பெரும் கூட்டமாக இருக்கும். முடிந்தால் தொழலாம். ஆக அந்த மஸ்ஜிதிலே எவ்வளவு நேரம் ரவுலத்துல் ஜன்னா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்து நாம் அமல்கள் செய்ய வேண்டும். தினசரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்ல வேண்டும். தூரமாக இருந்தாலும் ஸலவாத் ஓதி கொண்டு இருக்க வேண்டும். கடைசியாக மதீனாவை விட்டு விலகி பிரிந்து வருகின்ற போது அதிகமாக ஸலவாத் ஓதி, பிரிவதற்கு முன்பு ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று ஜியாரத் செய்து சலாம் சொல்லி நாம் பிரிய வேண்டும். அல்லாஹ் இடத்துல துவா செய்து வர வேண்டும். யா அல்லாஹ், அடிக்கடி உன்னுடைய நபியை ஜியாரத் செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக்கை எங்களுக்கு கொடுப்பாயாக என்று துவா செய்து வர வேண்டும். ஆக இன்ஷா அல்லாஹ் தாலா இந்த அமல்களை பரிபூர்ணமாக செய்வதற்கு, நம்முடைய ஹஜ்ஜை, உம்ராவை, ஜியாரத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தாலா அருள் புரிவானாக. மேலும் ஹாஜிமார்களே, ஹாஜி என்று ஆவது மிக எளிது. கொஞ்சம் பணமும் உடல் ஆரோக்கியம் இருந்தால் ஹாஜியாகி விடலாம். ஆனால் ஹாஜியாக வாழ்வது என்பதுதான் சிரமமான விஷயம். எனவே நம்முடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டது அல்லது ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்பதுக்கு நமக்கு தெரியாது. ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்த பிறகு நாம் ஐங்கால தொழுகைகள், குர்ஆன் திலாவத், ஜிக்ரு, இன்னும் அல்லாஹுடைய பாதையிலே செல்வது, கல்வியை கற்றுக்கொள்வது, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது, மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய அமல்களிலே கலந்து கொள்வது, இப்படிப்பட்ட பணிகளிலே நாம் அதிகமாக மனதை லயித்து ஈடுபட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்த ஹஜ்ஜு கபூலாகி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இல்லை, நாம் உலக சிந்தனையிலே அதிகமாக உலக ஈடுபாடுகளிலே கவனம் செலுத்துகிறோம், இபாதத்துகளிலோ அல்லது மஸ்ஜிதுடைய தொடர்பிலோ நாம் இல்லை என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திலே இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா நமக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். நாம் இதுவரை பேசிய அனைத்து உம்ரா, ஹஜ்ஜு, ஜியாரத் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் தெளிவாக கேட்டு முறையாக அமல் செய்து அல்லாஹுடைய கபூலியத்தை நாம் பெறுவதற்கு அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரக்காத்துஹு.